Jungle Fury, Power Rangers, Jungle Fury. நீங்க 6 பேரும் ஃபைனலிஸ்ட். ஆனா எனக்கு 3 பேர் தான் வேணும். டைரக்டர் நான் உனக்கு தந்திருக்கேன். நீங்க காரணமே இல்லாம என்ன எப்படி எடுக்க முடியும்? அவனை அழிச்சு ஆகணும். ஓஷன் பிளஃப்ல இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்க போங்க. அங்க உங்களுக்கு புது மாஸ்டர் கிடைப்பாரு. அப்ப நீங்க தான் எங்களோட புது மாஸ்டரா? பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனி நீங்க தான் அந்த பவர் ரேஞ்சர். உன்னோட பயம் எனக்கு தேவை. அதனாலதான் எனக்கு சக்தி அதிகமா கிடைக்கும். Jungle Beast! Spirit Unleashed! கைகர மாதிரி உறுதி கொண்டவனா Jungle Fury Red Ranger! முடிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் எடுத்து போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வாங்கடா. அது அவன் சூப்பரா பண்ணல. இதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க. இல்ல நீதான் வருத்தப்பட போற. நீ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்ட. என் கோவத்தை இப்ப நீ பார்க்க போற. டைகரோட ஸ்பிரிட்டை இப்போ நான் வெளியில கூப்பிடுறேன். Jungle Fury Red Ranger. இந்த வாட்டி நம்ம தோத்து போயிட்டோம். நான் சாதிச்சிட்டேன். இந்த சக்தியை என்னால வெளியே கொண்டு வர முடியுது. சாதிச்சிட்டேன். நான் எப்படி செஞ்சேன்? உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். இத சொல்லியே ஆகணும். டைகரோட ஃபுல் பவர் உனக்குள்ள இருக்கு. தேங்க்ஸ் நண்பா. என்ன அழிச்சிட்டதா நீங்க நினைக்கிறீங்கல்ல? என்னோட முழு சக்தியை இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். மக்களோட பயம் என்ன சக்திசாலியா மாத்திருக்கு. அந்த சக்தியை இப்ப நீங்க பாருங்க. ஓடுங்க. இல்ல வேண்டாம். கலக்கிட்டீங்க கலக்கிட்டாரு. ஆமா. இங்க இருக்கிறது நல்லதில்ல. இல்ல. மாஸ்டர் மவ், நீங்க திரும்ப வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். பைஷுவாவுடைய சக்தி என்னைக்கு முடிவடையாது. சரீரத்தோட இல்லனாலும் என்னைக்கு நான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியா? அப்படின்னா என்னோட முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். மேட்டஸ்க்கு திடீர்னு இவ்வளவு சக்தி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. துஷ்ட சக்திகளுடைய உயரிய நிலை இது. இதுல உங்க எதிரிங்க தான் பலசாலிங்க. இதுல அவங்கள மாதிரியே மாறி நீங்க சண்டை போடணும். நாங்களும் அப்படியே பண்ணணுமா? ஆனா ஒரே ஒரு கேள்வி, இது நீங்க எங்களுக்கு கத்து கொடுக்கலையே. உங்ககிட்ட புது மாஸ்டர் இருக்காரு. அவர் கண்டிப்பா உங்களுக்கு கத்து கொடுப்பாரு. டாய்ஷி, ஒரு கெட்ட செய்தி. நாம தோத்து போயிட்டோம். உங்களுக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க எல்லாரும் இப்போ
மூச்சை நல்லா நிதானமா இழுத்து பொறுமையா விடுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க என்னாச்சுன்னு. மாஸ்டர் பையன் என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்க எல்லாரும் காப்பாத்தினோம். மாஸ்டர் மவு வந்தாரு. அப்புறம் அந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாரு. அந்த மாதிரி மாறணும்னா எப்படி மாறணும்னு நீங்க தான் எங்களுக்கு கத்து கொடுப்பீங்கன்னு சொன்னாரு. நானா? நீங்க வளர்றதுக்கான சக்திகளை இப்ப என்னால கத்து தர முடியாத. சாரி ரேஞ்சர்ஸ், அப்புறம் பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ரெஞ்சி அடி வாங்கிட்டு வந்திருக்கா. இது உனக்கே அசிங்கம். ஆனா மாஸ்டர் ரொம்ப பலசாலியானவராச்சே. அதுக்கு எனக்கு நீ ஒரு விஷயத்த சொல்ல, எதுக்காக நான் உன்னை பூச்சி மாதிரி நசுக்க கூடாதுன்னு? ஏன்னா என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. நான் இந்த டேமை மட்டும் உடைச்சிட்டேன்னா போதும், அப்புறம் ஓஷன் பிளஃப்குள்ள தண்ணி வந்துரும். கேட்க நல்லாதான் இருக்கு. கமான் ஆர்ஜே, இந்த டெக்னிக்கை நாங்க கத்துக்கலனா ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். முதல்ல உங்களுக்கான வேலைகளை பாருங்க, அதுக்கப்புறம் பவர்களை பத்தி நம்ம பேசுவோம். தியோ, டோங்ஃபா ரொம்ப சுலபம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு 2 வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ஹையா! ஹை! ஹையா! ஹா! ஹா! ஹையா! ஹப்பா! ஹையா! ஹையா! லில்லி, நல்லா இருக்கு. இது ரொம்ப சுலபமான விஷயம். அப்புறம் நம்ம கேசிக்காக இது கொஞ்சம் பழசுதான், ஆனா எல்லாத்தை விடவும் ரொம்ப வலிமையானது. நான்சக்கோ. சத்த போறேன். சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி நான் இதை தொட்டது கூட இல்ல. இதெல்லாம் குங்ஃபுல நல்லா ட்ரெயின் ஆனாதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதையே உங்களால முடிக்க முடியல, அப்புறம் எப்படி அடுத்த லெவலுக்கு போறது? ஓ இல்ல, கேசியால முடியலன்னா அதுக்காக நாங்களும் பின்னாடியே இருக்கணுமா என்ன? இது தப்பு. ஹலோ, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நான் இத சொல்ல விரும்பல, ஆனா இதுதான் உண்மை. தியோ, ஒரு டீம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்டூல் மாதிரி, அதாவது ஸ்டூலுடைய கால்கள் மாதிரி இருக்கணும். 3 கால்களும் ஒரே மாதிரி இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப புரிஞ்சிருக்குமே. இதே மாதிரி தான் டீமும் உடைஞ்சிரும். இதுல ஒருத்தர் ரெடி ஆகலனாலும் நீங்க யாருமே ரெடி ஆகலன்னு அர்த்தம். இப்ப ஆள விடுங்க. Network Hamilton.blogspot.in. இதுக்கு முன்னாடி விட இப்ப நான் உனக்கு அதிகமான சக்திகளை கொடுத்திருக்கேன். இப்ப உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரின்ச்சியோட அற்புதமான பூதம் இப்ப என் ரத்தத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப போலாம், சீக்கிரம். ஓஷன் பிளாஸ்ட் இப்ப அதோட பேரு மாதிரி ஓஷனா மாறிடணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். தினமும் வர நல்லா ஃபுல்லா கட்டுற உன் கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா என்ன? அது இந்த புக்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீ என்ன இப்ப தனியா இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கணும்ல. அது அண்ணா இல்ல, தங்கச்சி இல்ல, அம்மா அப்பா இப்போ பிஸியா தான் இருப்பாங்க. அப்படியா? ஹே, கொஞ்சம் அங்க பாரு. அவன் கண்டிப்பா பேக்கரியில வேலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறான். அதான் இப்படி பண்றான். பேக்கரியில வேலை செய்யறவன சண்டை போட கூப்பிட்டா இப்படிதானே நடக்கும். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் தியோ. அவன் இப்பதான் கத்துக்கிறான். நீ என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கத்துக்க வரும்போது எப்படி இருந்த? ஆனா நான் நீ ஒண்ணும் பேச வேணாம். நீ கத்துக்க வரும்போது இதை விட ஸ்லோவா தான் இருந்த ஞாபகம் இருக்கா? ஆனா நான் ராப்பகல பிராக்டிஸ் பண்ண தெரியுமா? அதே மாதிரி இவன் பண்ணிதான் ஆகணும். பண்ணுவான். ஆனா பிராக்டிஸ்க்கு முன்னாடி அவன் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க இத பாத்தீங்களா? நான் கத்துக்கிட்டேன். எனக்கு அத மாஸ்டர் தான் கத்து கொடுத்தாரு. ஆனா கேசிக்கு கத்து கொடுக்க இப்ப எந்த மாஸ்டரும் அவனுக்கு இல்லையே. லிலி, நீ எப்படி எப்பவும் இப்படிதானா இல்ல இப்படிதான் எப்பவுமா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அப்படிதான்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம கடைக்கு சாப்பிடுறதுக்கு கஸ்டமர்கள் நிறைய பேர் வருவாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு அவங்க பார்க்க போகணும். சாரி பாஸ், ஏன்னா நானும் கேசியும் இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம். அட இருங்கப்பா, இவங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு யாரும் உதவி பண்ண போறாங்க? நீயா? சரி, எங்க டீமுக்கு உங்களை வரவேற்கிறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரையும் ஜங்கல் கர்மா பீஸாக்கு வரவேற்கிறேன். டேபிள் பட்டு இங்க வந்து உட்காருங்க. ரைட்டு. நீ தயாரா? இல்ல அப்படி கிடையாது. என்ன பாரு, இதோ இந்த மாதிரி தான் பண்ணணும். உள்ள வெளிய அப்படியே புடி, உள்ள வெளியில புடி. இதுதான் மேட்ரு. உள்ள வெளிய புடி, புரிஞ்சுதா? அவ்வளவுதான், நீ கத்துக்கிட்ட. அப்படிதான் அப்படிதான். அப்படி பண்ணும்போது உன்னோட பாடியையும் நீ ஷேக் பண்ணணும். எதையும் யோசிக்காம அதை பண்ணு. அப்படிதான், அதே மாதிரி வேகமா பண்ணு. அதேதான். இப்ப உனக்குள்ள இருக்கிற சக்திய, அதாவது மூச்சை நல்லா இழுத்து உனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வா. டைகர் மாதிரி ஒரு வேகம் எனக்குள்ள இருக்க. இது உண்மையிலேயே ரொம்ப அருமையான சக்தி தான். அப்புறம் நீ ஒன்னும் முட்டாள் ஸ்டூடெண்ட் கிடையாது. தேங்க்ஸ். நீயும் முட்டா டீச்சர் இல்ல, ஆனா என்ன கொஞ்சம் சிடுமுஞ்ச அவ்வளவுதான். ஹேய், நீ என்னையா சிடுமூஞ்சிங்கிற? இந்த தடவை பாஸ் என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு. பவர் ரேஞ்சர்ஸ், நம்ம சிட்டிக்குள்ள டேம் உடைஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்கு. லில்லி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவா. உடனே அங்க போங்க. நாங்க இதோ கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஓஷன் பிளஃப் டேம் முடிச்சிருக்கு. நிலைமைய பார்த்தா இந்த நகரமே அழிய போகுதுன்னு நினைக்கிறேன். மக்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்க. இந்த வேலை கண்டிப்பா ரின்ச்சியோட தான் இருக்கும். நகரத்தோட ஒவ்வொரு மூலையிலயும் தண்ணி அதிகமா வருது. ஓடுங்க. இத சரி பண்ணி ஆகணும். இப்ப இவனை எப்படி தடுக்கிறது? போடுங்க. இந்த வாட்டி தப்பிக்கவே முடியாது ரேஞ்சர்ஸ். என்னோட பேரு காமியோ. நீங்க எப்படி தப்பிக்க போறீங்கன்றது பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன அனுப்புனது டைஷி. இவ ஒரு பச்சோந்தி மாதிரி. அவளுக்கு தேவையானப்பெல்லாம் அவ உருவத்தை மாத்திப்பா. இப்ப நீ இந்த உருவத்துல தான் சண்டை போட வந்திருக்கியா? ஜோ கேவலமா இருக்கு. ஆனா ஜெயிக்கிறது யாருன்றது மோதி பாத்துருவோம். ரெடியா? ரெடி. ஜங்கல் பீஸ்ட் ஸ்பிரிட் அன்லீஷ். டைகர் மாதிரி எனர்ஜி எனக்குள்ள இருக்கு. ஜங்கல் பியூரி ரெட் ரேஞ்சர். ஜாக்வார் மாதிரி வேகம் கொண்டவன் ஜங்கல் ஃபியூரி ப்ளூ ரேஞ்சர். சீட்டா மாதிரி புத்திசாலியானவ ஜங்கல் ஃபியூரி எல்லோ ரேஞ்சர். கலர் கலரா வந்திருக்கீங்களா? கொஞ்ச நேரம் இவங்கள நீங்க கவனிச்சுக்கோங்க. அதுக்குள்ள நகரமே அழிஞ்சிரும். Jungle Topper.
எத்தனை பேர் வேணாலும் வந்து மோதலாம் நான் ரெடி. அடி வாங்க வந்துட்டே இருங்க. ஜங்கிள் போல் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி. இந்த மாதிரி விளையாட பாத்துருக்கீங்களா? இப்போ என்னோட டர்ன். ஜங்கல் ஜாக்ஸ். இப்ப பாருங்க. எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை இப்ப வெளியில கொண்டு வரப்பட்ட நேரம். Network Hamilton.blogspot.m. நீங்க பாரு கேவலமான பூச்சி. இப்ப உன்னை அழிக்க போறேன். கேசி உனக்கு ஒண்ணு ஆகலையே. அதோட சைஸ்க்கு முன்னாடி நம்மளால ஜெயிக்க முடியாது. இப்ப நாமளும் அந்த சைஸ்க்கு மாறினாதான் அதை அழிக்க முடியும். ரேஞ்சர்ஸ், நீங்க இப்ப பெருசாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா எப்படின்னு எங்களுக்கு தெரியாதே. தெரியும், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன? அதான் ஸ்டூல். அதாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஒரு டீமா யோசிங்க. கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. லிலி, நீ மனசோட சக்தியை புரிஞ்சுக்கோ. ஓகே, அப்பனா நீ மூளை இல்லையா? ஆ. கேசி நீ சக்தி வாய்ந்தவன். சபாஷ், நீங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அத ஒண்ணாக்க முடியுமா? நம்மளால முடியாதது எதுவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளால முடியும். Animal Spirit combine. Power Rangers Jungle Fury. Jungle Fury. Animal Spirit combine. Jungle Ride Megazord. ஓ, ஹேய், உங்களால முடியும் எனக்கு தெரியும். அவங்கள நாமளால மோதி பாத்துவோம். கண்டிப்பா என்னோட ஆளுங்க முன்னாடி யாரு வந்தாலும் அவங்க பஸ்பம் ஆயிடுவாங்க. என்ன விளையாடுறீங்க? இப்ப அவங்க ஜங்கல் பிரைட் மெகாசோட மாறிட்டாங்க. இப்ப அவங்கள தோக்கடிக்கிறது சுலபமான காரியம் இல்ல. ஃபிளிட்ச், இப்ப நீ எதுக்காக வெளியில வந்திருக்கேன்னு எனக்கு சொல்றியா? இப்ப போட்டி ஆரம்பிச்சிருச்சு. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். நம்ம ஆளுங்க வேகமா முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடடா, செமாடி வாங்கிட்டாரு. முதல் அடியை மறுநடியை விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு அடி வாங்கிட்டாரு. அவரை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. ரேஞ்சர்ஸ் அவரை செமாடி அடிக்கிறாங்க. பெருசா பேசுறீங்க, இப்ப உம்மன் இருக்கீங்களா? நீ வாய மூடலன்னா உன்னை அடிச்சியே உன் கதைய முடிச்சிருவேன். ஓகே, அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம். இப்ப அங்க என்ன நடக்குது பார்க்கலாம். அடடா, மென்டோரவை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. அவனை எப்படி அடிக்கிறாங்கன்னு அவனுக்கே புரியல. ஆனா ரேஞ்சர்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா புரட்டி எடுக்கிறாங்க. அடடா, இந்த அட்டாக்ல இருந்து ரேஞ்சர்ஸ் ரொம்ப அற்புதமா தப்பிச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்களா, அற்புதமான போஸ். ஓ, அருமை அருமை அருமையான ஒரு ஹை ஜம்பை பார்த்தோம். லேண்டிங் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரேஞ்சர்ஸ் இப்ப உண்மையிலேயே ரொம்ப அழகா சண்டை போடுறாங்க. என் கண்ணை என்னால நம்ப முடியல. இப்ப பாக்குறது கடவா நிஜமான தெரியல. அடடடா, சும்மாவே அடி அடி நடிப்பாங்க. இப்ப கும்பு வேறையா? கேசி, இத ஜங்கல் சக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணு. இப்ப நான் எப்படி பண்றேன்னு பாரு. அடடடா, இப்ப அவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. அது மெகாசோட இல்ல மனுஷனானு தெரியல. ஏன்னா ரொம்ப வேகமா அதை யூஸ் பண்றாரு.
ஒரே அடியில மென்டாராவை கதி கலங்க வச்சுட்டாங்க அந்த ரேஞ்சர்ஸ். இவங்களுக்கு சுத்தி சுத்தி அடிக்கிற வித்தையும் தெரிஞ்சிருக்குப்பா. இப்ப இவங்க மாட்டாங்க போல. ரேஞ்சர்ஸ் இப்ப ஜெயிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் அடங்கி இருக்கு. நம்பவே முடியல. பவர் ரேஞ்சர்ஸ் மென்டாரை தோக்கடிச்சு அவங்களுடைய உண்மையான அனுபவம். தோணு ரொம்பவே பேசிட்டேன். இப்ப நான் போய் டைஷிய வேற சமாதானப்படுத்தணுமா? இன்னும் 5 நிமிஷத்துல இந்த இடம் எல்லாம் சுத்தப்படுத்தணும். சரியா? இதை இப்படி சுத்தணும், அப்புறம் பிடிக்கணும். பாக்குறதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கவலைப்படாத நண்பா, கண்டிப்பா நீயும் காத்துப்ப. அவங்கள ஒன்னா பார்க்க சந்தோஷமா இருக்கு. கமலி இவ்வளவு சீக்கிரமா பின்வாங்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே கவலைப்பட வேண்டியது நாம இல்ல, இப்ப டைஷி தான் கவலைப்படணும். என்ன மன்னிக்கணும் டைஷி. நம்ம நினைச்சதை விட அவங்க 3 பேரும் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. நம்மளை விட பலம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கா? ஆனா சீக்கிரமாவே அவங்க தோத்துருவாங்க. அவங்க என்னுடைய உண்மையான ரூபத்தை பார்க்கும் போது